என்ன கோரிக்கை கொடுக்க வந்தீங்க? முடிஞ்சிடுச்சு உங்க பிரச்சனை? பட்டா மாறுதல் செய்யறதுக்காக கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருக்கோங்க. நடந்துருச்சா? நடந்துருச்சுங்க. எப்ப நடந்தது? எப்ப கொடுத்தீங்க? எப்ப முடிஞ்சது? இப்பதான் காலையில கொடுத்தோம். இப்ப முடிஞ்சிருச்சா? முடிஞ்சுங்க. எந்த ஊர் நீங்க? எத்தனை கல்லுங்க? சரியா? வணக்கம் சார். வணக்கம்மா. நான் குடியாத்தம் ஊரை சேர்ந்தவங்க. என் குழந்தை பேரு பிரசன்னராஜ். அவன் ஒரு மூளை முடக்குவாத நோயினால பாதிக்கப்பட்ட குழந்தை. அவனுக்கு சிபி வீல் சேருக்காக அப்ளை பண்ணலான்னு இன்னைக்கு காலையில வந்திருந்தேன். வந்த உடனே என்னுடைய மனுவை அந்த துறை சார்ந்தவங்க வாங்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அவங்களே செஞ்சு என் கையில கொடுத்துட்டாங்க. இப்போ 11 மணிக்கே கொடுக்கறோம்னு சொல்லியிருக்கோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா என் குழந்தைய வேலூர் வரலாம் கூட்டிட்டு போயிட்டு இதுக்காக அப்ளை பண்ணி வாங்க முடியாது. எங்க ஊர்லயே இந்த மக்களுடன் முதல்வர் கேம்ப் நடந்ததுனால எளிமையா கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றிங்க சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்க. நான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி பேசுறேன் சார். அதாவது இந்த கேம்புக்கு முன்னாடி என்ன இந்த கேம்ப்ல செய்யணும்னு பயிற்சி தான் கொடுத்துருக்கீங்களா உங்க அபிஷியல்ஸுக்கு? அந்தபடி செய்றீங்களா சார்? இந்த மக்களுடன் முதல்வர் 403 ஊராட்சிகள் சார், 12 கிராம ஊராட்சிகள், 12 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. இதுக்கு நாங்க ஒரு 72 இடத்தை தேர்வு பண்றதுக்காக ஒரு 3 முறை நம்ம முன்னேற்பாடு கூட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தியிருக்கோம் சார். அதே போல கோட்டாட்சியர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலேயே நடத்தியிருக்காங்க. இங்க முன்னேற்பாடு கூட்டங்கள் ஜூன் மாதம் இறுதி வாரத்திலையும் ஜூலை மாதம் 2 முறையும் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டது சார். இதுல இந்த முகாம்களுக்காக தேர்வு செய்வதற்கான இட வசதிகள், என்ன மாதிரியான வசதிகள் இந்த முகாம்கள்ல ஏற்பாடு செஞ்சு தரணும், எந்த மாதிரி துறைகள் இங்க பங்கேற்கணும், அந்த துறைகளுடைய சேவைகள் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் அனைவருக்கும் விரிவாக எடுத்து சொல்லப்பட்டது சார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி முதல் கேம்ப் ஆரம்பிச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 32 கேம்ப் முடிச்சிருக்கோம் சார். 26,468 மனுக்கள் பெற்றிருக்கோம் சார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். வணக்கம்மா. சொல்லுங்க. என்னுடைய பெயர் ஸ்ரீதேவி நட்டார். நான் குலசேகரப்பட்டினத்துல தான் வசிச்சுட்டு வரேன். நான் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில 3ஆம் ஆண்டு வேதியியல் பிரிவுல படிக்கிறேன். என்னுடைய கல்வி படிப்பை வள்ளியம்மையார் பெண்கள் மேல்நிலை பள்ளி குலசேகரப்பட்டினம் படிச்சு முடிச்சேன். நான் புதுமை பெண் திட்டத்திற்காக தான் அங்க மனு கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க. அவங்க இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்வித்தொகை பெற்று அது மூலமா அவங்களுக்கு நிறைய பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு. அவங்க இந்த கல்வித்தொகையை வச்சுதான் அவங்க கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இப்போ ஏடட் ஸ்கூலுக்கு உண்டுனாங்க. நான் 6th to 12th ஏடட் தமிழ் வழி கல்வி தான் படிச்சேன். இப்போ எனக்கும் இது எலிஜிபிள் உண்டு அப்படிங்கறதுனால குலசேகரப்பட்டினத்துல மக்களோட முதல்வர் அந்த முகாம்ல என்னோட மனுவை கொடுக்கறதுக்காண்டி நான் இங்க வந்திருக்கேன் சார். இந்த உதவியான திட்டம் புதுமை பெண் திட்டம் ரொம்ப பயனுள்ளதா எல்லாத்துக்குமே அமைச்சிருக்கு. கொடுத்துட்டீங்களா? மனு கொடுத்துட்டீங்களா? எஸ் சார். சரி, கொடுத்துட்டோம். சரி. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.